இதை பாருங்க, நெய் தங்கம் மாதிரி ஜொலிக்குது. பாலாடையை வச்சு நல்ல சுத்தமான நெய் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? வாங்க. இதுக்கு பாலில் வர ஆடையை நான் 2 வாரம் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன். இதை நான் ஒரே பவுலில் மாற்றிட்டு நம்ம எப்போவும் உர ஊற்றுற மாதிரி ஓவர் நைட்டை கர்டை ஊற்றி ஊற்றி வச்சுருங்க. இதை காலையில் எடுத்து பார்த்திங்கன்னா நல்லா திக்காக இருக்கும். இப்போது இதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு ஐஸ் க்யூப் போட்டு நல்லா அரைக்கணுங்க. ரொம்ப நேரம் அரைச்சாதான் இந்த மாதிரி பிரிஞ்சு வரும். நெய் செய்கிறதுக்கு டெம்பரேச்சர் ரொம்ப முக்கியங்க. ஒன்று ஏர்லி மார்னிங் பண்ணணும், இல்லைனா நைட்டு பண்ணணும். இல்லைனா இந்த மாதிரி பட்டர் மில்க் தனியாக கீ தனியாக வராது. இப்போ நம்ம செப்பரேட் பண்ணதை கடாயில் போட்டு இந்த மாதிரி நல்லா அந்த நுர அடங்குற வரைக்கும் நம்ம கிண்டிகிட்டே இருக்கணுங்க. லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்கள். இந்த ப்ராசஸில் வீடே ஸ்வீட் ஸ்டால் மாதிரி மணக்குங்க. இப்போது இந்த ஸ்டேஜில் முருங்கைக்கீரை போட்டு முறிச்சிடணும். என்கிட்ட இல்லாததுனால நான் அதை பண்ணலை. இதை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆறுனதும் நான் இதை கிளாஸ் கண்டெய்னருக்கு மாற்றிட்டேன். எவ்வளோ பியூராக இருக்குன்னு நீங்களே பாருங்கள். நீங்களே செஞ்சு பாருங்கள். பாய்.